18:12 இந்த கிலோமீட்டர் இப்போ காலைல ஓடி இருக்கு. ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போதைக்கு வேளச்சேரியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு, ஓடுற மொத்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம காலைல வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதான் 18:12 அந்த கிலோமீட்டர்லேருந்து இப்போ வீட்டுக்கு போய் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்ல, அந்த கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கிறத வந்துட்டு நம்ம கணக்கு பண்ண போகிறோம். இப்போதைக்கு இது வரைக்கும் எவ்வளவு ஓடி இருக்குன்னா 500 சில்லறைக்கு ஓடி இருக்கு. 500 சில்லறையா 2 ட்ரிப்பு ஓட்டியிருக்கோம். 616 ரூபா 25 பைசா வந்து நம்ம இது வரைக்கும் ஓடி இருக்கு. 612 இப்போதைக்கு 18:012 53னா 12 22 32 42 42 கிலோமீட்டருக்கு வெறும் 616 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. வண்டி தேய்மானம் தான், இல்லையே சொல்லலை. ஆனால் அவங்க தான் சவாரி கொடுக்குறாங்க. சரி, கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நீலாங்கரையில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 1784 ரூபா, கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, காலையில் 10 மணிக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 மணி, இப்போ வந்து டைம் கரெக்டாக 4 மணி, 6 மணி நேரத்துக்கு 1800 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 18:012 எடுத்தேன். இது வரைக்கும் கிலோமீட்ரு 114 ஓடி இருக்குது. மொத்தம் 102 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 17 ரூபா 64 பைசா. 17 ரூபா 64 பைசாங்கிறது நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இந்த சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்துட்டு இந்த தேய்மானம்லாம் பார்த்திங்கன்னா கூட ஆகும். அதனால் ப்ரைவேட் சவாரி தான் எடுக்கணும், டாக்ஸிமேன் சொன்ன மாதிரி, வேறு வழி இல்லை. பார்ப்போம், இன்னும் குறை பொழுது இருக்குது. நைட்டு 10 மணி வரைக்கும் இன்றைக்கி ஓட்டலாம்னு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ ஓட்டலாம், அப்படியே ஓட்டுறோம் அப்படின்னு. ஏன் தப்பு தான், காலையில் கொஞ்சம் வெள்ளனை எடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன், தூங்கிட்டேன். உடல்நிலை சரியில்லை. ஊருக்கு போயிட்டு வந்தோடனே நேற்று எடுத்தேன்னா, அதனால் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு சுச்சுவேஷன்ஸ். நேரம் இப்பொழுது 11 மணி இரவு. காலையில் எடுத்தது வந்துட்டு 18,214, 18,012. ஆனால் இப்போ வந்துட்டு ஓடி இருக்க இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 18,214. அப்போ 202 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். 3,330 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபா 48 பைசா. இது கூடவா குறைச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 13 ஹவர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி வண்டி. இதில் ஒரு 3 ஹவர் வந்துட்டு கழிச்சிருவோமே, 10 ஹவர் ஓட்டியிருக்கோம். 10 ஹவருக்கு 3,300 ரூபா. ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபா 48 பைசாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் மக்களே, சென்னையில் வந்துட்டு நம்ம ஓட்டினோம்னா நம்மளோட நிலைமைக்காயில் ஒரு நாளோட வருமானம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகல. இந்த கிளாம்பக்கம் தாண்டி ஒரு சிஎன்ஜி பங்கு இருக்குல்ல, இந்த ஒரு டீ கடை கூட ஒன்று இருக்குமே, நல்லாயிருக்கும் இங்கே டீ கடை. டீ நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. இங்கே வந்து படுத்துட்டேன். ஏன்னா காலையில் இங்கே தான் எழுந்திரிச்சிட்டு காலையில் நாளைக்கு பல்ல மட்டும் விளக்கி விட்டு குளிக்காமல் கொள்ளாமல் வண்டி ஓட்டலான் இருக்கேன். இல்லை நிஜமாக தான், நாளைக்கு ஈவினிங் தான் பாத்திங். அது வரைக்கும் வந்துட்டு இல்லை அதுக்கேற்ற கிளாம்பரப்பி எல்லாம் வச்சுருக்கேன் வண்டியில், அதனால் ஸ்மெல்லு வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எங்கே இடத்துல நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம க்ளோசிங் கிலோமீட்ரு. இன்றைக்கி நைட்டு இதான், நாளைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணது இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த இடத்த நான் க்ளோசிங் கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டேன். இதென்ன உலக வழக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் நான் டயத்தில் இருக்கிறதுக்காக தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டேக் கேர், பாய் பாய், டாட்டா, குட் நைட்.